வணக்கம். எதிர்க்கட்சிக்கு தான் இந்த கேள்வி. என்னென்னா, இப்போ இந்த சிங்கப்பூரில் ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் உடம்பு முடியல, ரொம்ப முடியாமல் சீரியஸாக கிடக்குன்னு சொல்லி ஒருத்தர் போய் ஒரு 15 நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தார் இல்லையா? 15ஆம் தேதிக்குள்ளே வரலின்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்கிற ஒரு அறிக்கை விட்டோன்னே வந்துட்டார். முந்தானேத்து வந்துட்டார். அவர் வரும்போது பார்த்தீங்களா, உடம்பு சரியில்லாத மாதிரியே வந்தார். ஏதோ இதுக்கு பாக்ஸிங்க்கு சண்டைக்கு போகிறவராட்டம் அவ்வளோ வேகமாக அவ்வளோ நெஞ்சா நிமித்திக்கிட்டு வர்றாரு. அவரை பார்த்தா உடம்பு சரியில்லாத ஆளுன்னு யாராவது சொல்லிங்களா சார்? நீங்கள் நாங்கள் ஓடுவதும் இல்லை, ஒளிவதும் இல்லை, எதிர்த்து நின்று பதில் சொல்லுவோம், யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லைன்னு வசனமாக பேசுகிறீங்க. ஆனால் இந்த கட்டில் இந்த ஊரில் இவர் மேலே கேஸை போட போகிறேன், கேஸ் கட்டு எடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே டக்குன்னு நெஞ்சு வலிங்கிறீங்க, வயிற்று வலிங்கிறீங்க, தலை வலிங்கிறீங்க, இங்கே போய் படுத்துக்கிறீங்க. இவர் ஒருத்தர் அப்படி தான் போனார், அவர் கேஸ் என்ன ஆகி போச்சுன்னு அவரும் தெரியல. இந்த 10 ரூபா ஏன் பாலாஜி பேரை கிடைக்கணும்? அவர் பேர் செந்தில் பாலாஜின்னு சொல்லுங்கள். பாலாஜின்னு ஏன் 10 ரூபா பாலாஜி திருப்பதி சாமியை சேர்த்துறீங்க? 10 ரூபா பாலாஜின்னு பாலாஜினா ஏழுமலையான் தான். அவர் மொழிப்பேரை சொல்லி பழகுங்க, புரியுங்களா? இப்போ கமிஷன் பேஸில் நடக்கிறதெல்லாம் நின்று போச்சு. இந்த டெண்டர்லாம் கேன்சல் பண்ணவும் ஒருத்தருக்கும் ஒன்றும் முடியல, தெரிச்சு ஓடுறீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம். அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு அந்த அம்மாவுக்கு காசு கொடுத்து பேச வச்சுக்கிட்டீங்களா, அந்த அம்மாவுக்கு இப்போ கொடுக்குறது இல்லையாட்டிருக்கு, பேச்சு நின்று போச்சாட்டிருக்குது. வர வேணாம், அறிவாளித்து பக்கமே வரக்கூடாது துரத்து விட்டிங்களா? அதுக்கு தான் இந்த பக்கம் ஒருத்தர் கிடச்சிட்டார்ல, நம்ம பொது வேட்பாளர் கிடச்சனால இவர் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், வேறு யாரும் இனிமேல் நமக்கு பேச்சு திறனுக்கு ஆள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த அம்மாவை துரத்தி விட்டு இவர் உள்ளே வந்தோடனே அந்த அம்மாவை துரத்திட்டீங்க. ஆக மொத்தத்தில் எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு உங்கள் கட்சியில் யாருமே இல்லை. ஏதோ ஒரு வாடகை வாய் தேவைப்படுது. இவனை நம்ம டைரெக்டாக பேச முடியாது, அந்த அளவுக்கு பேச்சு திறனும் நமக்கு இல்லை. அப்படிங்கனால ஏதாவது வாடகை வாய் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கணும், ஆனால் நீங்கள் பேசக்கூடாது. அதுக்கு ஒரு ஆள், அதுக்கு ஒரு காசை கொடுத்து ரெடி பண்ணி ஒருத்தரை பேச வச்சுக்கிட்டீங்க. அவரும் வாங்கின காசுக்கு சிறப்பாக கேள்வி கட்டுட்டு டெய்லியும் அவருக்குன்னா கூட ஒரு 10 பேர் மீடியா கார்டை வச்சுக்கோறேன்னு தெரியல. அவர் போகிற பக்கம்னா டெய்லியும் வீடியோ போட்டு மீட்டிங் போட்டுக்கிட்டு வளைச்சி பேசிக்கிட்டு தான் இருக்காரு. பேசிக்கிட்டே இருக்கட்டும். இந்த தொகுதி எலெக்ஷன் வரும்போது என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். நன்றி.